எப்படி மாட்டுக்கா? ஐயோ சுண்டக்காய் ஒன்று இது எவ்வளோக்கா? இது கீரை வாங்கிட்டு இருக்கியா? என்ன கீரை? பொன்னாங்கண்ணி. நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனாலே வந்து எங்கே போவோன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. கும்பிட்டுட்டு சந்தைக்கு கிளம்பிட்டாங்க. சந்தைக்கு தான் போகிறோம். ஏன்னா காய் வாங்கிட்டு வந்தால் அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. சரி சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். போகிற வழியில் வந்து கோவில் டைம் இருந்தால் கோவிலுக்கு போயிட்டு போகலாம். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை. நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை. வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு தென்றலை, வரச் சொல்லு தென்றலை. போய்கிட்டே இருக்கும். சந்தைக்கு போகிறோம். சண்டைக்கு போற இடியாப்போ. இந்த இடியாப்போ தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போகுது தெரியுமா? இந்த கடை நல்லா இருக்குல்ல, அழகாக வீட்டிலே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது அடிக்கடி பாரதி இந்த பக்கம் வரும்போது சொல்லிக்கிட்டே இருப்பான். ட்ரெண்டிங்கில் அந்த இடியாப்போ பார்த்துருக்கியா இல்லையா? அதுதான் இப்போ அந்த இடியாப்போன்னு சொன்னோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. எல்லாரும் இப்போ அதை பண்ணிட்டு இருக்காங்க. கோவில் வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம். அருவத்தூரும் சக்தி மகமாயி கருமாரி உறையூருவை காணி உச்சியிலே மாக்காளி கொல்லூரு மோகாமா கேதாரம் சீரூர் மாயவரும் அபயாம்பிகா மதுரை நகரம் மீனாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி காசி விசாலாட்சி திருக்கடவூர் அபிராமி சிதம்பரத்து சிவகாமி ஸ்ரீங்கேரி சாரதாம்பா திருவாரூர் கமலாம்பிகா. கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். சந்தைக்கு வந்தாச்சு. வண்டி ஒருத்தா அங்கே பெரிய இதுவாக இருக்குது. விட்டுட்டு போக வேண்டியதான். காய்கறி வாங்கல, வரும்போது வாங்குவியா? எதுவும் வாங்கலையா? வரும்போது வாங்கிக்குமா? வெயிட்டு தூக்கின்னு போக முடியாது. பலாப்பழம் என்ன பேகா வாங்குற? அது என்ன கம்மல்லாம் போட்டு ஜிப்புக்கு கம்மல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். அந்த சைடில் இருக்குது நல்லா இருக்குதுல்ல. அதுவே ஓகே தான். ஸ்டோனு ஊந்துரும் நினைக்கிறேன். ஸ்டோனு ஊந்துரும். இது சூப்பராக இருக்கும். இது நல்லா இருக்குல்ல. நல்லா ஒட்டி தான் வச்சுக்கிறாங்க. ஒட்டி தான் வச்சுருக்காங்க. அது வாங்கிக்கிறியா? இல்லை குட்டி சாத்தாம் பேக்கு. குட்டி சாத்தாம் பேக்கு இதே ஓகேவா? இது இந்த கலர் நல்லா இருக்கு. இதே நல்லா தான் இருக்கு. கீழே விட்ட ஊந்துருமா? எப்படி மாட்டுக்கா? ஐயோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கையில் கட்ட போய் ஒரு பேக் வேறு. சரிவா, அதே எடுத்துக்க. அப்படி இப்படின்னு மேடம் வந்து பேகை வாங்கிட்டாங்க.
90s மிட்டாய். அதான் அம்மா கூட்டம் இருக்குது அங்கே. 90s மிட்டாய். வரும்போது காய்கறி வாங்கலாம், வெயிட்டு தூக்கின்னு போக முடியாது. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேலைக்காக இங்கே வந்தேன். இப்போ மார்க்கெட்டுக்கு என் வேலையாக தான் வந்தேன். இவன் வந்து பேக் வாங்கிக்கிறான். என் வேலையாக கூட்டின்னு வந்து இவன் எதனா ஒன்று ஃபுல் பண்ணிக்கிறான். பலாப்பழம் வெடிச்சு போயிருக்குது அந்த பழம். நல்ல பழம் வாசனை. இதோ அது பேர் நீட்டாக ஒன்று சுரக்கா மாரி. மாம்பழம்லாம் இருக்கு, ஆனால் சூடு இல்லை. பைனாப்பிள் இந்த சிப்ஸு நாங்கள் ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டோம். நீங்களும் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இந்த சிப்ஸு. மரவள்ளிக்கிழங்கு தானே அது. கிர்னி பாரு, 3 கிலோ 100 ரூபா கிர்னி. அன்னைக்கு நம்ம எவ்வளோ வாங்கினோம்? 5 கிலோ வாது. ஆனால் அதுலேயே ஒரு பழம் வந்து ஏமாத்திட்டாங்க. நல்லா இல்லாது. ஜூஸ் எதனா குடிப்புமா? பப்பாளி பழம்லாம் ஊரில் ஏகப்பட்டது கிடக்கும். இந்த முந்திரி போன தடவை வாங்கிட்டு அதுவே கிடக்குது இன்னும் வீட்டில். பலாப்பழ வாசம் தான் சந்தை ஃபுல்லாக அடிக்குது. இது எவ்வளோக்கா? இது 600. ஃபைனலாக எவ்வளோ ரேட்டு? 550 ரூபா வரும். 50 ரூபா குறையுது. பிரியாணி கொண்டாடா? சைக்கிள் வேணுமா? வாங்கி ஓட்டுருவேன் நீ. அப்படியே ஓட்டிட்டு தான் பாரு வேலை. விட்டே வெளியே வர மாட்டேன். நீ சைக்கிள் ஓட்ட போகுது. டேபிள் டீப்பாய் நம்ம வீட்டில் இருக்குது. அந்த டேபிள் இது பேர் பூஜை. இது நல்லா குட்டியாக சூப்பராக இருக்குது. மணிலாம் வச்சு அது பேர் அந்த இது சூப்பராக இருக்குது. டிவிக்கு முன்னாடி வைக்கலாம். ஹெட்ஃபோன் 50 ரூபா. எப்படி விற்கிறாங்க? ஸ்டூலா எங்கே? பிளாஸ்டிக் இல்லையா? வா வரும்போது இங்கே தான் இதெல்லாம் கோவா செட். ஏதாவது கோவா செட்னு விற்பாங்க இங்கே. நாளைக்கு கோவா செட், நாளைக்கு 5 கோவா செட்னு விற்பாங்க. ஜூஸ் குடிக்க போகிறோம். நடந்து வாங்கிட்டு இருக்கோம். மீன் அவ்வளோ போகிற நல்லா தான் இருக்குது. நம்ம ஒழுங்காக வளர்க்க மாட்டோமே. கத்தி கடப்பாரை குடாரி எல்லாமே இருக்கு. மிளகா சலன் இந்த பக்கம் பாரு. மிளகா சலன் ப்ளஸ் சிப்ஸ் ஐட்டம்லாம் இருக்கு. மல்லிகை ஜாமான் இருக்கு. கலர் பேண்ட் தலையில் வாங்க போகிறோம். சுண்டக்காய் ஒன்று காய் வாங்குறாரு. அப்புறம் பச்சை மிளகாய் வாங்கி. பச்சை மிளகாய் ஒன்று வேறு தூக்கிட்டு போகிறாரு. இங்கே வந்தால் போயிட்டு வர வேலை தான். சந்தைக்கு வந்தால் கீரை வாங்கிட்டு இருக்கியா? என்ன கீரை? பொன்னாங்கண்ணி. காய்கறி வந்து முடியல. அதுக்குள்ளே வந்து பானிபூரி சாப்பிட வந்துட்டார் சார். இது காளானா? காளான் ஒன்று, மசாலா ஒன்று. பானிபூரி சாப்பிட்றதுக்கு சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.
காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். பாருங்கள் தக்காளி எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த வாரம் ஃபுல்லாக வெறும் தக்காளி தொக்கு, தக்காளி சாதம், தக்காளி என்னென்ன செய்ய முடியுமோ வெறும் தக்காளியே செய்ய வேண்டியதான். அதில் தக்காளி நிறைய வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் வந்து சந்தைக்கு போனால் கீரை வாங்குவேன். அதனால் கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த தடவை வந்து ஆனால் இதுக்கு முன்னாடி வாங்காத கீரை வாங்கியிருக்கேன். என்னது பொன்னாங்கண்ணி கீரை. அதுக்கப்புறம் சிறுகீரை ரெண்டுமே வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச காய் வாங்கியிருக்கேன். சுண்டைக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுண்டைக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சுண்டைக்காய் குழம்பு பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதை பார்த்த உடனே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது வாங்கியிருக்கேன். அடுத்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய். இதுவுமே எனக்கு பிடிக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எந்த பொருள்லாம் கசக்குமோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் வாங்கியிருக்கேன், பாவக்காய் வாங்கியிருக்கேன். பாவக்காய் குழம்பு வச்சாலும் வைக்கலாம், இல்லை வந்து பொரியல் பண்ணாலும் பண்ணிக்கலாம், வறுவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டில் கார்டு. இவ டக்குன்னு வாயில வரல. சொரக்காய் வாங்கியிருக்கோம். கூட்டு பண்ணலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட்டு செஞ்சா, அதனால சொரக்காய் வாங்கியிருக்கோம். பாவக்காய் பாருங்க இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா வறுவலும் பண்ணிக்கலாம், இல்லை குழம்பு வச்சுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு பாவக்காவே நம்ம வாங்கல. அதனால இந்த தடவை வந்து ரொம்ப நாள் அதுக்காக தான் வந்து கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுவல் பண்ணிக்கலாம். சுண்டைக்காவுமே நிறைய இருக்கு. இதுவுமே 2 தடவை வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுண்டைக்காய் குழம்பு. அடுத்தது வந்து காய்கறி தான். இது மொத்தமாவே எல்லாமே இதுல வச்சுட்டாங்க. கேரட், கோவக்காய் எல்லாமே மொத்தமா இதுல. அவங்களுக்கு என்னன்னா அதான் ஒரே பையா வச்சு கொடுத்துட்றாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க இருக்கு வீட்டுல. கேட்கல. கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வீட்டுல ஃப்ரிட்ஜில் இருக்குது. என்னடா இது ஒன்று குறையுதேன்னு பார்த்தேன். இல்லை இருக்கு நம்மகிட்ட. இதுல எல்லா காயுமே அடங்கிடுச்சு. ஒரே பேப்பர்லேயே போட்டு கொடுத்துருக்காங்க. பேப்பர் வந்து எடுக்கிறதுன்னா கஷ்டப்படுறாங்கப்பா. அது ஒன்று தான் எனக்கு அங்கே போனால் புரிய மாட்டேங்குது. ஒரே பேப்பர்லேயே மொத்தமாக கொட்டி வச்சுறாங்க. இப்போ நம்ம பிரிக்கிறதுக்கு ஒரு பேப்பர் பார்த்து கொட்டி வைக்கணும் நம்ம. இதில் எல்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி ஆல்ரெடி காமிச்சிட்டேன். இது வெங்காயம். காய்கறிலாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பு வாங்கியிருந்தோம். சீப்பு பட்ஸு வந்து வீட்டில் காலி ஆயிடுச்சு. அதனால் பட்ஸு, அப்புறம் சைடு இது வாங்கியிருக்கோம் சிம்பிளாக. அப்புறம் சிசர் வந்து சரியாக கட் பண்ண மாட்டேங்குது, அதனால ஒரு சிசர் ஒன்று வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட் எப்போ போனாலும் எனக்கு வாங்க போனால் இவன் எதனா ஒன்று எடுத்துக்கிறான். பாரதிக்காக இன்னைக்கு ஆனால் சந்தைக்கு போனது காய் வாங்குறதுக்கு ப்ளஸ் பாரதிக்கு ஒரு பொருள் வாங்கலான்னு போனோம். ஆனால் அவங்க வாங்கும்போது எனக்கு வாங்கிடுவேன். அதனால் நான் அவனை வாங்கிட்டேன். நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க, நான் அது போட்டே காமிச்சிருப்பேன். அதே கலர் பேக். இந்த கலர் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்ல? இந்த கலர் நல்லா இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருக்கா இந்த பேக் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் பாரதிக்கு வாங்க போனோம்னு சொன்னோம் இல்லையா, வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அந்த சாக்ஸுக்கு தான் போனோம், சாக்ஸ் கிடைக்கவே இல்லை. அப்புறம் வேற சாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்தான். சரி இங்கேயோ போகணுமா, இங்கே இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்தான். இங்கேயுமே கிடைக்கல. அந்த பேரா கார்கோ சாக்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது எங்கேயுமே. இப்பயுமே வேற தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, ஜீன்ஸில். அதனால் இது ஒரு சாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்புறம் எனக்கு ஒரு பேக் வாங்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரோட ப்ராடக்ட் சிம்பிளாக ஒரு ஷூ ஒன்று வாங்கினாரு. சும்மா சிம்பிளாக வீட்டுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்காக ரெகுலராக சும்மா எப்போ போட்டுக்கலாம் அப்படின்றதுனால. இது நல்ல ஷூ ஒன்று, பிராண்டட் ஷூ வந்து பாரதி வச்சிருந்தான். அது எங்கேயோ மிஸ் பண்ணிட்டு காணோம் தேடிட்டு இருக்கேன். ஆனால் அது கண்டிப்பாக வந்து ஊரில் தான் இருக்கும். சார் தேட மாட்டாரு. அது எங்கே விட்டன்னு தெரியல, அது மிஸ் ஆயிடுச்சு. இருக்கும் அந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உழைச்சிது. இப்பயுமே அது எங்கேயோ நீ விட்டுருக்க மாட்டேன், வீட்டில் இருக்கும், தேடி பார்க்க மாட்டேறான், ரொம்ப பால் மாறுறான். இது சும்மா சிம்பிளாக வந்து வியர் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம் அப்படின்றதால வாங்கியிருக்காரு, அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வாங்கின பொருட்கள் பலவார சந்தையில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.